பள்ளியின் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இதில் காரியாங்குடி, நெம்மேலி, இளங்கஞ்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இப்பள்ளியில் கடந்த திங்கட்கிழமை காலை உணவு திட்டத்தின் கீழ் அமைப்பதற்காக சமையலர்கள் காலை வந்து பார்த்த பொழுது சமையல் அறையில் இருந்த பொருட்கள் உடைந்து நொறுக்கப்பட்டிருந்தனர். மளிகை பொருட்கள் சிதறி கிடந்தன. மேலும் பள்ளியில் உள்ள மாணவர்கள் குடிநீர் அருந்தும் பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டியில் உடைக்கப்பட்டு அதில் மலத்தை கலந்து உள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்த வாழை மரங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. தென்னை மரங்களில் இருந்த தேங்காய்கள் பறிக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கு வந்த மர்ம நபர்கள் சிக்கன் சமைத்து சாப்பிட்டு விட்டு அதை அங்கேயே போட்டு விட்டு சென்றுள்ளனர். குடிநீர் தொட்டியில் மலத்தை கொட்டியதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் உடனடியாக பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தகவல் கொடுத்தனர். ஊர் மக்களும் தெரியப்படுத்தினர். இதனால் பள்ளி முன்பு திரண்ட பெற்றோர்கள், பொதுமக்கள் திரண்டனர். குடிநீரில் மனம் கலந்த சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயராஜ், காளிதாஸ், செந்தில் 3 பேரை பிடித்து காவல்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.